என்ன இந்த இதுல மாதிரி பாவண்டா, அவனை விடாதீங்கடா. ஸோ இன்னைக்கு மணி கரெக்டாக 12:29. ஸோ என்னன்னா 8 மணி நேரம் இன்னைக்கு சேலஞ்சு. ஸோ 8 மணி நேரம் நான் ஸ்டாப். பெட்ரோலு டீசலு, ஃபுட்டு இது தவிர்த்து வண்டி எங்கேயுமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. சரியான வெயில் அடிக்குதுப்பா. ஸோ ஃபஸ்ட்டு போய் டீசல் போட்டுறேன். டீசலே ரொம்ப கம்மியாக போடுறேன், ஏன்னா டீசல் தெரிக்குது. கூட சீக்கிரம் இன்ஜெக்டர் வேலையை வந்து பார்க்கணும். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதுதான் இன்னைக்கு 8 மணி நேரம் வந்து சேலஞ்ச். நான் ஸ்டாப் எங்கேயுமே நிற்க போகிறதில்ல. மடன்னு டீசல், ஃபுட்டு மட்டும்தான். ஃபுட்டு கூட என்ன ஒரு 10-15 நிமிஷம் தான் வந்து ஸ்டாப் மாதிரி நிறுத்த போகிறேன். ஸோ எந்த ரெஸ்ட்டும் இல்லை, கண்டினியூஸ் டிரைவ். இன்னைக்கு வந்து வீக்கெண்ட்ஸ் கூட இல்லை, சாட்டர்டே சண்டே கூட இல்லை. இன்னைக்கு வந்து டியூஸ்டே, சரிங்களா? ஸோ கண்டினியூஸாக 8 மணி நேரம் வந்து சென்னையில் ஓட்டினா, இது பீக் ஹவர்ஸும் இல்லை நான் எடுக்கிறது. பீக் ஹவர்ஸ்ன்ற நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நார்மலாக வந்து எடுத்தால் ஒரு நார்மல் டேஸில் ஸோ எவ்வளோ முடிக்க முடியும்னு பார்க்குறேன். மணி 12:30 மணி ஆகுது. மதியானம் எடுத்து நைட்டு முடிக்க போகிறேன். ஸோ காலையில் எடுத்து சாயந்தரம் முடிக்கிறேன். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணி பார்க்கலாம். எந்த டைமில் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அதனால் 12:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுத்து மடன்னு ட்ரிப்பை வந்து முடிச்சு தள்ள வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 ட்ரிப்பு முடிச்சுட்டு திருப்பி வரேன். அப்போ தான் கொஞ்சம் நம்ம பேச முடியும். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் வந்து சொல்கிறேன். தேங்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு முடிச்சிட்டோம். எங்கே இருந்தேன்னா நம்ம ஏரியா அண்ணநகர்ல இருந்து நம்ம திருநின்ற ஊர் 25 கிலோமீட்டர். ஸோ கஸ்டமர் பே பண்ணது 527 பே பண்ணாரு. கை கல்லாம் வலிக்குதுப்பா ஒரே ட்ரிப்புக்கு. என்னன்னே தெரில, இந்த இது வண்டி ஓட்டும் போது கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிக்கிறேன். ஸோ அந்த கூல்ட்ரிங்க்ஸ்னால கேஸ் வந்து இதுவாகிட்டு, நம்ம உட்காந்தே வேலை இருக்குமா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வானம் வந்தாச்சிட்டு இருக்கு. ஸோ இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு 25 கிலோமீட்டர் 527 வந்து முடிச்சிருக்கோம். ஸோ அப்படியே இப்போ வந்து மெயின் ரோட் போகிறோம். ஸோ அப்படியே காட்டிடுறேன், கிலோமீட்டரை செக் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் எவ்வளோ ஓட்டுறேன்னு இன்றைக்கி நோட் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக வண்டி ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டேன் 25.4. அந்த 400 வந்து நான் டீசல் போட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக 25 கரெக்டு தான். 25 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம் ஃபஸ்ட்டு ட்ரிப்புக்கு. ஸோ மைலேஜும் வந்து அடிக்குது, ஏன்னா அந்த இன்ஜெக்டர் டீசல் லீக்னால. அது சின்ன வேலை இல்லை, வச்சா வைக்கணும். அதுக்கு 6 ரூபா 7 ரூபா பச்சா வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இன்ஜெக்டருக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மற்றபடி என்ன, கொஞ்சம் வண்டியிலேருந்து இறங்கிடலாம். கழுத்துலாம் காலில் சுழுக்கு பிடிச்சி இந்த கேஸு உடம்புல ஃபுல்லாக போய் உட்காந்துருக்கா. இது என்னதான் கொஞ்சம் வாக்கிங் போகிறதில்ல. நான் வண்டி லோனு அது இதுன்னு சொல்லிட்டு வாக்கிங்கை விட்டேன். சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடு மட்டும் ஏதோ பார்த்து சாப்பிட்றேன். குறைஞ்சிச்சா ஏறிச்சா கூட தெரில. ஷார்ட்ஸ் பார்த்தவங்களாம் காரி துப்புவீங்க. 2-3 ஷார்ட்ஸில் ஓடி போயிட்டேன்ட்டு. எனக்கும் போடணும் தான் ஆசை. என்ன பண்ணுறது, கமிட்மெண்ட்டு. காசா அதுவான்னு பார்த்தா காசு தான். கடங்காரன் வந்து வாசல் நிற்கிற மாதிரி நம்ம வச்சுக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி பே பண்ணிட்டோம்னா ஒர்க் அவுட் போனால் பண்ணிக்கலாம். பட் நான் சொன்ன அந்த 100 நாளுக்குள்ளே சேஞ்சஸ் காட்டுவேன் கண்டிப்பாக. என்னால் வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியல. நான் சேஞ்சஸ் கண்டிப்பாக காட்டுவேன். என்ன டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஸோ அந்த டேட்டில் கண்டிப்பாக வந்து சேஞ்சஸை என் உடம்புல காட்டுவேன். சொன்னதை வந்து ப்ரூவ் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து யாரும் யோசிக்க வேணாம், இவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நிறைய கடை இருக்குதுப்பா. ஃபஸ்ட்டு இதெல்லாம் அவுட்டர் ஆகுது. எங்கள் பெரியம்மா வீடு இங்கே தான் இருக்குது, வேப்பமெட்டு. ஸோ ஃபஸ்ட்லாம் அவ்வளோ இந்த அளவுக்குலாம் கடை இல்லை. இது நம்ம சிட்டி மாரி ஆயிடுச்சு. இதுவும் எல்லா கடையும் இருக்குது, எலக்ட்ரிக்கல் கடை எல்லா கடையும் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம குரூப்பில் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு நண்பர் அருண் செல்வன் அப்படின்றவர் நம்மக்கிட்ட நிறைய சஜஷன் கேட்டு என்னை நம்பின்னு இல்லை, என்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டு நானும் நல்லது சொல்கிறேன்னு நினச்சி ஸோ வந்து வண்டி ஒன்று எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம் பிரதர், வாழ்த்துக்கள், நல்லபடியாக போகும். ஏன்னா நீங்கள் உங்கள் சுச்சுவேஷன்லாம் சொன்னீங்க என்கிட்ட. வண்டி எடுத்திருக்கீங்க, கண்டிப்பாக வந்து
உங்களுக்கு அது கை கொடுக்கும், உங்களை கீழே தள்ளிடாது. ஸோ நம்பி நீங்கள் தைரியமாக ஓட்டுங்க. ஸோ நல்ல விஷயம், எனக்கு ஒரு சந்தோஷம் நம்மக்கிட்ட சஜஷன் கேட்டு ஒருத்தர் வந்து எடுத்திருக்காரு அப்படின்றது ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு. ஸோ கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வண்டியிலேருந்து இருக்கு இல்லை, கை காலில் வலிக்குது அம்மா. உங்களது ஹேண்ட் பிரேக் வேறு இல்லையா, வண்டி கூட்டுட்டா ஓடி போயிட்டு ஜூஸ் ஒன்று சாப்பிட்டு வந்துடுது. கோல்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஜூஸ் ஒன்று சாப்பிட்டு டீ பார்க்கலாம். டீ இருந்தால் டீ சாப்பிடலாம். நீங்களா ஒரு ஜூஸ் ஒன்று, ஃப்ரூட் மிக்ஸ் ஒன்று, ஃப்ரூட் மிக்ஸ். ஆமாம் குடிக்க. குடிச்சிட்டோம். ஃப்ரூட் மிக்ஸு 20 ரூபா. இன்னைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணதே நான் சொல்கிறேன், இந்த வீட்டில் சொல்ல மாட்டேன் சாப்பிட்டது ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம். ஸோ அதையும் இன்னைக்கு கணக்கு எடுத்துக்கலாம், என்னதான் வருதுன்னு பார்க்கலாமே. நான் ஸ்டாப் திருநெல்வேலி ஒரே ட்ரிப்பு, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்க்கலாம், அடுத்த ட்ரிப் வரட்டும், எடுத்துகிட்டு டீட்டெயில்ஸு 3வது ட்ரிப்பு என்ன மனம் முடிக்கலாம். 8 மணி நேரம் சேலஞ்சில் இது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ நல்லது. நான் ஒரு அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன், ரீச் பண்ண சொன்னால் நடக்க மாட்டேங்குது. ரீச் பண்ண முடியுதான்னு வந்து நம்ம செக் பண்ணலாம். போகுது. ஸோ என்னன்னா பார்க்கலாம், அடுத்த ட்ரிப் என்னன்னு பார்க்கலாம். டைம் இல்லை, வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரம் வந்து நம்ம முடிக்க பார்க்கலாம். தேங்க்யூ. Is it done, sir? Yeah, 1 second please. Can you receive 300? Diesel, yeah, not for you. ஸோ முடிச்சிட்டோம் ட்ரிப்பு. இது எங்கே இருந்ததுன்னா ஊபர்லேருந்து எடுத்தோம். 270 கஸ்டமர் டிப்பு, 330 வந்து அதிலே ஆட் பண்ணாங்க. ஸோ தரமணி, அங்கேருந்து தரமணி பாலிடெக்னிக் தெரியும்ல, அங்கேருந்து நம்ம வெப்பேரி தினத்தந்தி தாண்டி தான் வந்து ட்ராப்பு. ஸோ பெட்ரோல் காலையில் போட்ட 500 எவ்வளோ ஓட்டி இருக்கோம்னா ஆக்சுவலி அதிகமாக வரும். அந்த நம்மளுக்கு 500 ரூபா போட்டால் எப்படி இருந்தாலும் ஹைவேல 100 120 வந்து வரும் 500 ரூபாய்க்கு கிலோமீட்டரு. சிட்டியில் ஒரு 80 எதிர்பார்க்கலாம், 80 85. பட் நம்மளுக்கு 70 76. இப்போ கொஞ்சம் காலியாக இருந்ததுனால பார்த்துக்கோங்க, 76 லைட் வந்து பிளிங்காக ஆரம்பிச்சிச்சா. ஸோ டீசல் வந்து போட்டுடலாம். ஸோ லெஃப்டில் போயிட்டு இந்தியன் ஆயில் பங்க் இருக்குது. ஸோ அப்படியே வந்து பங்குக்கு போயிடலாம். 500 ரூபா போட்டாச்சு, 76 ஓடி இருக்கு. இன்னொரு 500 ரூபா வந்து போட்டிருக்கேன். அப்படி போடுறது சேஃப்டி இல்லை, இப்படி போட்டு ஓட்டலாமா ப்ரோ, அப்போதான் நல்லதா அப்படின்லாம் அப்படியும் இல்லை. நான் சொல்கிறது வந்து ஃபோட்டோ கேட்குது பாருங்க. ஊபரில் வந்து டவுட் வந்துச்சு, டவுட் வந்தால் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. ஷோ யுவர் ஹோல் ஃபேஸ், ஃபுல் ஃபேஸை காட்டணுமா உங்களுக்கு, அப்போ தான் நம்பிக்கை. ஸோ ரன்னிங்கில் இருக்கும் போதும் வந்து இந்த கேமரா வந்து ஒர்க் ஆகாது. நம்ம எங்கன்னா ஓரம் கட்டிட்டு தான் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து போடணும், இல்லைனா அந்த ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆகாது. இப்போ காட்டுதா, ஸ்டாப் அண்ட் பார்க் டு வெரிஃபை. ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம எங்கன்னா வண்டியை ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன்னா இப்போ ஃபோட்டோ காட்டுதா, இப்போ வெரிஃபை ஆகிடுச்சு, டிக் காட்டிடுச்சா. ஸோ இதுக்கப்புறம் வந்து ட்ரிப்பு வந்து உள்ளே லாகின் ஆகி போயிடும். ஸோ 304 814. அப்புறம் ராப்பிட்டோவில் வந்து ஒரு முடிச்சிருக்கோம். லாஸ்ட்டு என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்துடலாம். நான் ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவ்வளோ எடுக்க மாட்டேன், இதுக்கு நம்ம போய் சொல்லணும். ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுத்தால் எனக்கு ட்ரிப், எனக்கு கையில் காசு இருந்துகிட்டே இருந்தால் தான் எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஆன்லைன் ஆர்டர் எடுத்து நைட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயா போய் அவுட்டரில் வந்து நம்ம ஸ்டெக் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். மற்ற நேரத்துலலாம் வந்து நம்ம கேஷ் ஆர்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ மற்றபடி என்ன ஃபுல்லாக டிமாண்டாக இருக்குது. பீக் அவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல,
இதுக்கப்புறம் இது வரைக்கும் ஓட்டு இந்த மேட்டர் இல்லை, இதுக்கப்புறம் டிராஃபிக்கில் ஓட்டுறது தான் மேட்டரு. நான் மேட்ரை கேட்டுருன்னு பேசுகிறேன்னா விஷயம் அது வந்து மேட்ருன்னு சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் ஓட்டுறீங்க, அது எப்படி ஓட்டுறீங்கன்னா சில பேர் வந்து 10 மணி நேரம் ஓட்டுறோம் பிரதர், என்னால் 1000 ரூபாய் தான் நெட்டு எடுக்க முடிஞ்சிச்சுன்னா அப்போ ஏதோ நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணுறோம். ஏன் இப்போ என்னால் முடியுது மற்றவங்களால முடியுதுன்னா உங்களாலேயும் முடியும் பிரதர். ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அது என்ன மிஸ்டேக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் வந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா முடியலன்னா ஆனால் முடியலன்னு சொல்லிவிடுவேன். நம்மளுக்கு டைமிங்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, நம்ம நிற்கவே கூடாது, நின்னா நம்மளுக்கு கதை குத்துரும். ஸோ அது மாதிரி தான். ஸோ 8 மணி நேரம் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். 8 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ ஓட்டி எடுக்க முடியுமோ மடன்னு எடுத்துடுறேன். ஸோ ட்ரிப் வரட்டும் மேற்கொண்டு என்ன ட்ரிப்ஸு ஏன்னா அமௌண்ட்டு சொல்கிறேன். 587 நந்திவரணம் பஸ் ஸ்டாப், கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாப்பா. இந்த ட்ரிப்புக்கெலாம் 700 ரூபா வரணும், 560 ரூபா வருது. ஸோ கம்மி, நான் எடுக்க போகிறதில்ல. ஸோ பார்க்கலாம், நல்லா ட்ரிப்பாக வரட்டும். டைம் இல்லை உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. ஸோ ட்ரிப்பை எடுத்து முடிச்சுட்டு அடுத்த ட்ரிப்பு என்ன வருதோ அந்த டீட்டெயில்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஸோ ட்ரிப்பு அசைன் ஆகிருக்கு, ஜிப்பெல்லாம் திறந்து விட்டுடலாம். எப்படி வீட்டில் சாயந்தரம் லைட் 6 மணி ஆனால் போடுவோமோ அது மாதிரி வண்டிக்கு வெளிச்சம் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஏன்னா அடிக்கடி ட்ரெஸ்ஸை பார்க்குறேன்னா எனக்கு அது ஒரு ஹேபிட் மாதிரி, ட்ரெஸ் கரெக்டாக இருக்கா பார்த்து வந்து ஒரு ஹேபிட் மாதிரி அது ஆயிடுச்சு. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், ட்ரிப் வந்து கிடச்சிருக்கு. ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், 8 மணி நேரம். எப்பவுமே 8 மணி நேரத்தில் அந்த அமௌண்ட் வந்து எடுத்துருவேன். நெட்டோ எவ்வளோ ஓட்டுறேன்னு சொல்கிறேன், நெட்டு என்ன அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த டார்கெட் ஓட்டி முடிச்சுட்டு என் மைண்டில் ஒரு டார்கெட் இருக்கும். 5 மணி நேரம்னா இப்படி இவ்வளோ அமௌண்ட்டு, 8 மணி நேரம்னா இந்த அமௌண்ட்டு, 12 மணி நேரம்னா இந்த அமௌண்ட்டு. என்னோட ஹையஸ்ட் அமௌண்ட்டு ஒரு நாள் 24 ஹவர்ஸ்க்குள்ளே எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பேன் சொல்லுங்கள். ஒரு நாள் வந்து ஏர்ன் பண்ணேன், முரட்டுத்தனமாக ஓட்டினேன். ஓட்டி எவ்வளோ தெரியுமா வந்துச்சு, 6000 ரூபாய் கையில். 24 ஹவர்ஸ் இது, அதில் எவ்வளோ நேரம் வேணா இருக்கலாம். பட் 24 ஹவர்ஸில் 6000 ரூபாய் நெட்டு வந்துச்சு. இப்போ நான் ஓட்டுந்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட நான் 7000. எந்த ஸ்பெஷல் டே அதெல்லாம் எதுவும் இல்லை, வீக்கெண்ட்ஸில் தான் ஓட்டினேன். தீபாவளி அது மாதிரிலாம் எதுவும் நான் இல்லை, நார்மல் டேயில் தான் ஓட்டினேன். நான் ஓட்டுந்து மட்டுமே வந்து 8 சில்லரை வந்து ஓட்டினேன், 24 மணி நேரம். ஸோ 6000 ரூபாய் வந்து என் கையில் வந்து டிப்ஸ் இன்க்ளூடிங் எல்லாமே சேர்த்து 6000 ரூபாய் வந்து இருந்துச்சு. என்னோட ரெக்கார்டு. ஸோ கிவ்அவே எப்போ ப்ரோ அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கு, நான் சொல்லுவேன். ஸோ என் வீடியோவை வந்து ரெகுலராக பாருங்கள். ரெகுலராக பார்த்துட்டு நான் ஒரு கொஷினோ இல்லை ஒரு நம்பரோ ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நான் வீடியோவுக்கு நடுவில் வந்து சொல்லுவேன். ஸோ அது எந்த வீடியோ நான் சொல்லலை. ஸோ சொல்லும் போது அதை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு கமெண்டில் யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கிவ்அவே வந்து நான் கொடுக்க போகிறேன். என்ன ஒரு விஷயம்னா அவங்க வந்து நம்ம கம்யூனிட்டியில் இருக்கணும், ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்கணும். இது மட்டும்தான், நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும், நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்து அவங்க இருக்கணும். ஸோ நான் சொல்கிறேன், இப்பயும் கிட்டக்க வந்துட்டேன். நான் எப்போ அது சொல்ல போகிறேன்னு தெரில. என்ன கிஃப்ட்டுன்னு நான் இப்போ சொல்லி ரிவீல் பண்ணிடுறேன். ஸோ கிஃப்ட் வந்து ஒரு மொபைல் ஹோல்டர். மேபி அவங்க பைக் ஓட்டுறீங்களோ கார் ஓட்டுறீங்களோ ஸோ நல்ல பிராண்டடான ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து நான் வந்து கிவ்அவே கொடுக்க போகிறேன். ஸோ இன்னிலேருந்து இந்த மாதத்துக்குள்ளே தான் இது வந்து நடக்க போகுது. ஸோ வீடியோஸ் வந்து பாருங்கள், ஒரு நாள் டு ஒரு நாள் போடுற வீடியோ. ஸோ இந்த வீடியோஸ் வந்து மறக்காமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் நடுவில் ஏதோ ஒரு கொஷினோ ஒரு நம்பரோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நான் கேட்பேன். ஸோ அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு தான் அந்த வந்து கிவ்அவே, அந்த கிஃப்டோ கிவ்அவே வந்து உங்களுக்காக தான் நான் அதை கொடுக்க போகிறேன். ஸோ ரூல்ஸ் வந்து சொல்லிவிட்டு கம்யூனிட்டியில் இருக்கணும். ஸோ யூடியூப் சேனலில் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து இது. ஸோ கிவ் அவேக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் சொல்லிட்டேன். ஸோ என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ பார்க்கலாம் யார் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு கிஃப்ட் வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் வந்து ஆர்வமாக இருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த விஷயத்த வந்து பார்க்கலாம். அடுத்த ட்ரிப்பு நம்மளுக்கு அசைன் ஆகிடுச்சு, தரமணி டு கொரட்டூர். ஒரு பெரிய ட்ரிப்பு டிராஃபிக்கில். ஸோ பார்க்கலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ ட்ரிப் முடிக்கிட்டோம், பார்க்கலாம். சரியான டிராஃபிக்கில் வந்து ஸ்டக் ஆகி நிற்க திருவான்மியூரில். ஸோ முடிக்கிட்டோம். டைம் இல்லைல்ல, பேசிகிட்டே இங்கே கண்டென்ட் குத்துனே தான் அங்கே போயிட்டே இருக்கும் டைமு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து முடிக்க பார்க்குறேன். அப்புறம்
இந்த வாரம் எண்டுக்குள்ளே நான் வந்து இந்த மொபைல் ஹோல்டர் வந்து நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் வியூக்கு வந்து அந்த ஹோல்டர் வந்து ஆர்டர் பண்ண போகிறேன். சும்மா கையில் வச்சுன்னு எப்பவுமே இப்படியே பிடிச்சி எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து அதையும் ஆர்டர் பண்ணிடலாம். ஸோ மற்றபடி மேற்கொண்டு இந்த ஒரு ட்ரிப் எப்படி 1.5 மணி நேரம் ஆகிடும் டிராஃபிக்கில். அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் தெளிவாக பேசுகிறேன். ஒரு டீ ஒன்று அடிக்கணும். ஸோ அடிச்சுட்டே பேசலாம். அடிச்சுட்டு மீன்ஸ் டீ குடிச்சிட்டு உங்ககிட்ட பேசலாம். ஆமாம் 618 அமௌண்ட்டா. ஆ பார்த்து பொறுமையாக தரேங்க. தரங்க அமௌண்ட் போலியா? இல்லை வெயிட் பண்ணுறீங்களா? திருப்பிட்டு வந்துடுறேன், இறங்கிடுறீங்களா? இப்படிதான் போகிறேன் நான். போலீங்களா? என்ன வருது? உங்க நெட்வொர்க் இஷ்யூவா? இல்லை இல்லை தான் வாங்கிட்டு இருக்கேன் காலையில் தான். நம்பர் சொல். லோடிங்ல பாஸ் போட்டு வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். அது ரிஜெக்ட் ஆகணும். நீங்க லெஃப்ட்ல இறங்கணும். சரிங்களா? உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். நேம் பேர் கிடைச்சுங்களா? 9677. அதான் உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ. ஜியோங்களா? இல்ல இது ஏர்டெல் தான். எனக்கு ஒர்க் ஆகுதுங்க. ஏர்டெல் தானே? சரி எடுக்கலாம். ஸோ பேலன்ஸ் 120 வாங்கிட்டேன். ஸோ 618 நம்ம தரமணியிலேருந்து கொரட்டூர் தான் வந்து ட்ராப் பண்ணிடணும். 618 நம்மளுக்கு கொடுத்தது வந்து 620. சரி ஓகே. அப்படின்ற இந்த ட்ரிப்புக்கு எடுத்த டைம் 1.5 hours. முடிச்ச கிலோமீட்டரு 25 சம்திங் 6 சம்திங். ஸோ எப்படியோ நான் போடுவேன்ல ஸ்க்ரீன்ஷாட்டாக அதில் பார்த்துக்கோங்க. ஸோ 620 டைம் கரெக்டாக 7:30 மணி. 1 hour டு கோ. இன்னும் 1 hour இருக்குது நம்ம டார்கெட்டுக்கு. இது வரைக்கும் எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 2000 சில்லரை வந்து அமௌண்ட்டு முடிச்சிருக்கோம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 3000 ரூபாய். ஸோ முடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். 8 மணி நேரத்தில் 3 ரூபா முடிக்கணும். ஸோ இதுதான் சேலஞ்சு. ஸோ போயிட்டு மடன்னு நம்ம சேலஞ்சை வந்து நம்ம முடிக்க பார்க்கலாம். டிராஃபிக்கில் நான் சொன்ன காலிலேருந்து சீக்கிரமாக ஓட்டிட்டோம்ல தெரில. இப்போ ஈவினிங் தான் நம்ம முக்குறோம். என் டிப்ஸ் எல்லாம் சேர்த்தா 3 ரூபா அடிச்சிருவேன் அதில் கன்ஃபார்ம். பட் பார்க்கலாம் ராவா 3 ரூபா ஓட்ட முடியுதான்னு பார்க்கலாம். நான் டிப்பு ஏன் ப்ரோ டிப்பெல்லாம் கேல்குலேட் பண்ணுறீங்கன்னா டிப்பும் தான் கணக்கு. ஸோ டிப்ஸை கண்டிப்பாக நான் கேல்குலேட் பண்ணுவேன். நான் அப்படியே காட்டுறேன். என்ன ப்ரோ டிராஃபிக்ன்றீங்களே அப்படின்னு பாருங்க. கொரட்டூர் பஸ் டிப்போவா? ஸோ இது மாதிரி டிராஃபிக்கு வீடியோ காட்ட மாதிரி தான் காலியாக இருக்கும். என்னது டிராஃபிக்ன்றல? ஸோ இது மாதிரி தான். ஸோ இப்படி நம்ம உருட்டி காலிலேருந்து ஜாலியாக போனோம். ஸோ இப்படி உருட்டி ஓட்டும் போது கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும், டீசல் பிடிக்கும், எல்லாமே. காலில் வந்து நல்லா மைலேஜ் குத்துச்சா? நான் இதே மைலேஜ் காட்டுறேன். அந்த செகண்ட் ஹாஃப் 500 ரூபா போட்டோம்ல அதுக்கான கிலோமீட்டரும் காட்டுறேன். எப்படின்னாலும் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வித்தியாசம் வரும். ஏன்னா டிராஃபிக் அதனாலேயே வரும். ஸோ போயிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் கோட்டூரில், என் காலேஜில் படித்தேன். ஸோ அவனை போய் பார்த்துட்டு அப்படியே போய் ஒரு டீயை ஒன்று காட்டாக போட்டுட்டு பார்க்கலாம். ஏன்னா நான் டீ குடிக்கலவே இல்லை. மதியானம் என்ன சாப்பிட்டேன்? மதியானம் கொஞ்சோண்டு குஸ்கா சாப்பிட்டேன். ஸோ அதுக்கு குஸ்கா தான் சாப்பிட்டேன். ஏன்னா சிக்கன் ஹீட்டு. என்னன்னா இப்போ குஸ்கா மட்டும் ஹீட்டாக இல்லைன்னா கம்பேர் டு கறி, நம்ம வந்து கறியை ராவாக எடுத்துக்கிறது, சிக்கனை வந்து எடுத்துக்கிறது, குஸ்காவை ரைஸாக எடுத்தால் அதுவும் காரம் தான். பட் கம்பேர் டு ஹீட் வந்து அதுலேயும் ஹீட்டு இதுலேயும் ஹீட்டு, கறி சாப்பிடாம இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். யாரும் வந்து திட்ட வேணாம், சரியா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். சாப்பிட்டோம். அதோட நீங்கள் எதுவுமே சாப்பிடல, தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்ருக்கேன். அதனால் இப்போ ஒரு இஞ்சி டீ ஒன்று போடணும். இஞ்சி டீ போட்டால் தான் தொண்டைக்கு கொஞ்சம் காட்டாக இருக்கும். ஸோ நண்பர் அப்படியே பார்த்துட்டு ஸோ நம்ம ஒரு இஞ்சி டீ ஒன்று போட்டுட்டு
நான் 7:30 மணி ஆகுது. கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன். ஏன்னா டீக்காக தான் அந்த ரெஸ்ட்டு, மற்றபடி எதுக்கும் இல்லை. 1.5 மணி நேரம் ஓடிட்டேன், கொஞ்சம் இதுவாகிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. ஸோ போயிட்டு டீ ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே பேசலாம். அவனுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என் கூட பச்சு எனக்கு ஃபோன் பண்ணி வாடானா, இன்னும் வரான் வந்துன்னேங்கிறான். இங்கே தாங்கிறான். அது வரட்டும். அதோட ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்க போகிறான். அந்த சிரிப்பை சிரிச்சுனே வருவான் அப்போவுமே. வரட்டும் வெயிட் பண்ணலாம். வந்துட்டான் பிரேமோ. நம்ம இவ்வளோ அர்ஜென்ட்டாக கூப்பிட்றோம். அந்த பையன் அமைதியாக வருது. வந்தாலும் சிரிப்பான் பாருங்களேன், சொன்ன மாதிரி. ஜாலியாக வர பொறுமையா ஜாலியா சொன்னல, வந்தவன சிரிப்பான்னு. போலாமா டீ குடிக்க? எப்படி இருக்க? லாஸ்ட் டைம் வந்து மூஞ்சி தெரில. உன் மூஞ்சி என்ன படமா எடுக்கிறேன்? வீடியோ தானவா? கூச்சமா இருக்குது. கூச்சம் கரும கூச்சமா வர. இதுதான் என் கூட காலேஜ் படிச்ச பிரேம் நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன். சொன்னதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதை ஃபர்ஸ்ட் எடிட்ல தூக்கிடுறேன். எடிட்ல கட் பண்ணிடு. ரொம்ப நேரம் பார்த்து ஜாகிரதை. வாங்கம்மா, போயிட்டு பார்த்து லவங்கம்மா. எப்பவுமே பாரு, நான் உனக்கு சும்மா ஸ்டைல் ஷூ பண்ணி பழக்கம். பபிள் கம்க்கு சரி ஹாய் சொல்லிட்டா. ஆல்ரெடி சொல்லும் போது கேட்கல, ப்ராப்பரா சொல்லிடு. ஸோ இதான் என் நண்பர் பிரேம். காலேஜில் ஒன்றா படித்தோம். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஐக்கியமாயிருக்காரு. ஹாய் சொல்லிட்டியா? சொல்லிட்டா. தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேசணும் பிரேம். வணக்கம் மக்களே. அது அதே போல் என்னடா எதுக்கு எடுத்தாலும் சரி பாத்துற வண்டி அவனுக்கு இருக்கட்டும் அவனு. ஸோ டீ கடைக்கு போயிட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி டீ குடிக்க போனோம். சார் ஏரியாவுக்கு வந்துட்டோம். பார்த்துட்டு ஒரு டீயை ஒன்று சாப்பிட்டுட்டு போகலாம். ஸோ கடைக்கு வரட்டும், டீ குடிச்சிட்டே பேசலாம். பரவாயில்ல, வேணாம் வண்டி ஓட்டும் போது போடாதடா. ஒன்றும் இல்லை, என்ன தேடிக்கினே இருக்கிறேன். என்னதாச்சு? இது கர்ச்சீஃப் ஆச்சுன்னு 10 ரூபா டிப்ஸ் எதுக்கடா போடாமே இருக்கலாம். இது எங்க அங்க விட்டியா? இங்கே விட்டான் போல. போலாமா? வேணாம் வா. வேணாம்டா பாவம்டா. டீசல் வேஸ்ட் பண்ணாத. அதெல்லாம் இல்லை, கச்சிப்பு வேற துவைக்காம வச்சிருந்த 1 மாசம் கஷ்டப்பட்டு. என்னது 1 மாசம் கச்சிப்பு துவைக்காம கஷ்டப்பட்டு. ஏன்டா இப்படி இங்க கொஞ்சம் தேடிக்கிறேன்டா. பாவம், நீ ஏன்டா வேஸ்ட் பண்ற? ஒன்றும் இல்லை. ஏன்னா பிரேம் உனக்காக அதை பண்ண மாட்டேன்னா, இது வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க? எனக்கு ஒன்றும் பண்ண. என்ன இந்த இதுல மாதிரி அவன் பாவம்டா, அவனை விடாதீங்கடா. அண்ணனுக்கு ஒண்ணுனா அண்ணனையே போடுவோம்டா. அந்த மாதிரி என்னடா என்ன பாக்கெட் உள்ளே கை விட்டுங்கிற பாக்குறேன் நான். எங்க போச்சுன்னே தெரியலடா. அங்கதான் ஊந்துருக்கேன் கச்சிப்பு. இவ்வளவு நேரம் இருந்த மாதிரியே இருந்துச்சு. என்னவோ பிரேம், என்னவோ இதான் இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. விடு, அங்க பாரு டீ கடைல நம்பர் எழுதி போட்டியா இருக்குண்ணா. யாருக்கா நம்பர் எழுதி போட்டியா? சொல்லு. என்னதுடா? யாருக்கா நம்பர் சொல்லு. இந்த ஜோக்ல தான் வச்சிருந்தேன். சாரிடா. என்னடா சிரிச்சுக்கினே இருக்க? என்ன நெளிற வண்டியில என்ன பாக்குறேன்? இங்க எங்கேயாச்சும் இருக்குதா அப்படின்னு. அது பாரு, வந்துச்சு, இடமே வந்துச்சு பாரு. அடி எட்டி பாரு. இறங்கி போய் பார்த்துட்டு வரவா? இது எப்படியே பார்த்தா தெரிய போகுது.
இருட்டில் நின்றுக்கிட்டு ஆமா ஊந்துது பாரு. ஆ பிங்க் கலர் தானே, லைட்டா அந்த கத்திரிக்காய் கலரு ஆ பூ போட்டுது. பரவாயில்லடா. போயிட்டு வா. தேங்க்ஸ்டா. வண்டி திருப்பினட்டா? வேணாம். திருப்பி போனல. ஆமா. உனக்காக திருப்பல. சரி. கச்சிப்பா வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாம் காரி மூஞ்சில துப்புங்க. கச்சிப்பு கண்டுபிடிச்சுங்கிறேன். ஸோ டைம் ஆயிடுச்சு, மணி 8:10. நண்பன் கூட டைம் போயிடுச்சு. இது கடைசியாக ஒரு ட்ரிப்பு ஒன்று முடிச்சிக்கலாம். 8:10 ஆகுதா? இன்னும் 20 நிமிஷம் நம்ம சேலஞ்சை முடிக்கிறதுக்கு. எதுக்குடா எனக்குலாம் சேலஞ்ச் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட அவனை வந்து பார்த்துருக்கலாம். சரி ரைட்டு வந்துட்டேன். லாஸ்ட் ட்ரிப்பு எந்த ட்ரிப்புன்னு தெரில, நின்றுக்கிறாங்க. எதையோ தேடி போவோம். நாங்கள் வந்து கச்சிப்பை தேடி போய்க்கிறோம். எத்திட்டியாப்பா? ரொம்ப தேங்க்ஸ்டா. பூ போட்ட கச்சி. ரொம்ப தேங்க்ஸ். இல்லை யாராரே எதையோ தேடி போவோம். தேங்க்யூ ஸோ மச். எதையோ தேடி போவாங்க. நம்ம கச்சிப்பு தேடி வந்தோம். போய்க்காத கச்சிப்பு. ஏய் ரொம்ப தேங்க்ஸ்டா. எதுக்குடா? இல்லை கர்ச்சீஃப் திருப்பி வந்தது. சாவக்கூடாது, விஷயமாயிடுறா. ஏய் இல்லை சொல்கிறேன். ஏன்னா தெரியாது ஊந்துச்சு. நீ தடுவும் போது என்னடா ரொம்ப நேரம் தருவினுங்கிறியான்னு பார்த்தேன். நைட் ஆயிடுச்சான்னு பார்த்தேன். வெளியே ஆரம்பிச்சுட்டு சொல்லாச்சு, ஒழுங்கா சொல்லு. ஸோ நம்ம நண்பரை இறக்கிட்டு வந்து போயிடலாம். ஒரு கை ஒன்று ஆட்டிடு. கை தானே. சரி ரைட், நீ போ, டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே. சரியா? பாய், பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் ட்ரிப் வரட்டும். லாஸ்ட் ட்ரிப் எடுத்துட்டு என்ன கதை வந்து பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ ஓட்டினேன், என்ன டீல்ஸ் வந்து பேசுகிறேன். இன்னும் ஒரு ட்ரிப்பு. மணி 8:15 ஆகுது. இன்னும் 15 நிமிஷம் இருக்குது. 8:15. ஸோ அதனால வந்து மணி வந்து 8:15 ஆகுது. ஸோ பார்க்கலாம். இன்னும் 15 நிமிஷம் லாஸ்ட் ட்ரிப் வந்து முடிச்சுட்டு என்ன கணக்குன்னு வந்து பேசிடலாம். இன்னைக்கு கம்மியாக தான் ஓட்டியிருப்பேன். டார்கெட் அச்சீவ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ட்ரிப்பை வந்து முடிச்சாச்சு. டீசல் வந்து நான் சொல்லிடுறேன். நான் எவ்வளோ ஓட்டிருக்கேன், 130 தான் வந்து ஓட்டிருக்கு. இன்னைக்கு 8 மணி நேரம் சேலஞ்ச் வச்சுன்னா சரியான வரும்போது லாஸ்ட் ட்ரிப் சரியான வந்து டிராஃபிக்கு. அதே மாதிரி இப்போ பாருங்கள் 126 130 லைட் ஏரியா ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்ப எவ்வளோ ஓட்டியிருக்கேன் நான் வந்து காட்டிடுறேன். ரொம்ப கம்மி தான். நான் அந்த சேலஞ்சுக்காக தான் சொன்னேன். 9 இதில் வந்து 980 நான் 1000 வச்சுக்கிறேன். ஸோ அப்படியே வந்து ஊபரில் பார்த்தோம்னா ஊபர்லேயே வந்து நான் சொல்லிடுறேன் எவ்வளோன்னு. அப்படியே ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000. ஸோ ஊபரில் பார்த்துக்குங்க. ஊபரில் ஒரு 1338 ரூபா. ஸோ 1350. ஸோ ஊபரில் 1350, ராபிடோவில் ஒரு 1000 டிப்பு, ஒரு டிப்பு சேர்த்து ஒரு 150 டிப்பு. ஸோ 2500 இதில் 1000 வந்து நம்மளுக்கு டீசல். 1000 வந்து டீசல் போயிடுச்சு. ஸோ 1500 வந்து 1500 வந்து இன்றைக்கான நான் டார்கெட் வச்சது 3000 ஓட்டணும். 2000 வந்து வச்சேன். பிகாஸ் ஆஃப் டிராஃபிக்னால என்னால் அது ஓட்ட முடியல. ஸோ 1500 8 மணி நேரத்தில் 1500 வந்து எடுத்துருக்கோம். கம்மி. ஸோ 3 ரூபா வந்து ஓட்டி 1500 வந்து எடுத்துருக்கோம். இது ரொம்ப கம்மி. சரி, இன்றைக்கான டார்கெட்டுக்கான அமௌண்ட் 1500 வந்து முடிச்சிருக்கோம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பேங்க்குக்கு போய் சில பல வேலைகள்லாம் இருக்குது. ஸோ முடிச்சுட்டு நாளைக்கு என்ன அப்டேட்டுன்னு சொல்லிட்டு வரேன். ஆனால் நாளைக்கு ஒரு சேலஞ்ச் வச்சு தான் ஓட்ட போகிறேன். ஸோ பார்க்கலாம். நாளைக்கு கதை நாளைக்கு, இன்றைக்கி கதை இன்றைக்கின்ற மாதிரி. ஸோ ஸ்டே டியூன். அது வரைக்கும் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். பை.